கதைன்னு பார்த்தா படு கேவலமான கதை, படு மொக்கையான கதை. படம் பார்க்குறப்போ எனக்கு உண்மையாக தோணுச்சு அதுதான். என்னன்னா, படம் ரஜினி பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு தான் லோகேஷை வச்சு வச்சு செஞ்சுருக்காரு. படம் நொந்து நூலாய் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு. காரணம் என்னன்னா, பார்த்து பார்த்து சலிச்சு போன சீன் தான் படம் ஃபுல்லா இருக்கு. இந்த படம் கூலி வந்து ரொம்ப ரொம்ப சுமாரானதுக்கான இந்த மாதிரி சீன் தான். 4 பேரை தவிர லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பேர் மட்டும் தான் போட்டிருக்காரு தவிர இவங்க 4 பேர் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய தூணா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கதை இதுதாங்க. ஆனால் சாமி லோகேஷ் கனகராஜ் நடிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்திருக்கும் கூலி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கூலி படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் ரஜினி சன் பிக்சர்ஸ் சேர்ந்த உடனே ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அதுவும் நமக்கும் இருந்தது. சரி ஆவலோடு இன்றைக்கி காலையில் டிக்கெட் புக் பண்ணால் டிக்கெட் கிடைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களே என்ன பண்ணாங்க, சிட்டியில் மட்டும் இவங்களே புக் பண்ணி அதை டிக்கெட் ஓப்பனே பண்ண முடியாத மாதிரி இவங்களே டிக்கெட் வாங்கி ஒரு ஐஃபெக்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பயங்கரமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இது வந்து 50 வருஷத்தினுடைய ஒரு 50 வருஷம் சினிமா வாழ்க்கையை நிறைவு செஞ்சு கூலி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு எல்லாருமே வந்து இதுவே பயங்கர இந்த படத்துக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி தான். ரஜினி சார் உங்களுக்கு ஒரு ஆன்சர். 50 வருஷம் தமிழ் சினிமா உங்களை வருக வருக என வரவேற்று உங்களை சூப்பர் ஸ்டாராக இன்னும் 50 வருஷமாக உங்களை கொண்டாடிட்டு இருக்கோம். அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு சல்யூட்டு. ஆனால் உண்மையிலே ரஜினிகாந்த் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மனுஷன் இப்போ கூட அந்த கூலி ட்ரைலர் விழாவில் பேசியிருந்தார். என்னன்னு பேசினார் பார்த்தீங்கன்னா, நான் கூலி வேலை செஞ்சு ரூ. 2 சம்பாரிச்சேன். மூட்டை தூக்கியிருக்கேன். அதுவும் ஒரு வண்டியில வந்து மூட்டை சுமந்து போய் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அதுக்கு அவரோட உழைப்பு மிகப்பெரிய சல்யூட். ஆனா, அவருக்கு அதுக்காக ரொம்ப கஞ்சத்தனமா இருப்பாரு. அதுக்கு ஒரு சல்யூட் குடுக்க முடியாது. ஆனா, உழைப்புக்கு மிகப்பெரிய சல்யூட். ஓகேங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த படம் லோகேஷ் கனகராஜோட கமிட் ஆயி கதை கேட்டாரு. அது ஃபர்ஸ்ட்டு தான் எப்போ சொல்றத பார்த்தா, உண்மையிலேயே இந்த படம் பார்க்குறப்ப தான் எனக்கு என்னடா இந்த ட்ரெய்லர் விழால ரஜினி சார் வந்து லோகேஷ் கனகராஜ வச்சு வச்சு செஞ்சிருக்காரு. அசிங்கப்படுத்தியிருக்காரு. பார்க்குறப்ப நமக்கு ஆஹா! ஓஹோன்னு லோகேஷ் சிரிப்பாரு. ஆனா, அவர் என்னன்னா இவரு கதைய எனக்கு டயலாக் சொல்ல மாட்டேன்றாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு க்ளோஸ் அப்ல எடுக்கணும்னா லாங் ஷாட் எடுத்து சார் டப்பிங்ல பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி டைரக்டர் நான் பார்த்ததே இல்ல. இதே தான் வந்து விஜய் சொன்னாரு மாஸ்டர் படத்துல. இவரு என்னங்க பேப்பரே குடுக்க மாட்டாரு. ஸ்பாட்ல வந்து சார் அத பண்ணலாம், இத பண்ணலாம்னு சொல்லி படம் எடுத்துருவாரு. அப்படின்னு விஜய் கலாய்ச்சிருந்தாரு. ஆனா, இந்த படத்துல கூலி ட்ரெய்லர் விழால பார்க்குறப்போ நான் இப்ப தான் நேத்து தான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. 2 நாள் முன்னாடி. நேத்து தான் பார்த்தேன். பார்த்துட்டு இந்த படம் பார்க்குறப்போ எனக்கு உண்மையா தோணுச்சு அதுதான். என்னன்னா, படம் ரஜினி பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு தான் லோகேஷ வச்சு வச்சு செஞ்சிருக்காரு. இந்த மாரி வந்து லோகேஷ் வந்து கதை சொல்லுவாரு. அப்புறம் கதைய மாத்தி இன்னொரு கதைய சொன்னாரு. அப்புறம் இந்த கதையும் நல்லா இருந்தது எடுத்தாரு. அப்புறம் பாத்தா இவ்ளோ ஆர்டிஸ்ட் கூட நடிச்சு, அப்புறம் என்னப்பா இவ்ளோ பேர் கூட நான் நடிக்கணுமே! அப்படின்னு சொல்லி ஒரு சீன் பேப்பர் கிடையாது. வந்து சொல்லுவாரு. இது பண்ணலாம், அது பண்ணலாம் சார். பார்த்துக்கலாம் சார். லாங் ஷாட் அப்படின்னாரு. ஆனா உண்மையிலேயே ரஜினி சொன்னது 100% லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் இல்ல. ஒரு படு மோசமான டைரக்ஷன் தான் அவருக்கு. அவர காப்பாத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரஜினி சொன்னதே தான். கேமராமேன் இந்த பக்கம் காப்பாத்திருக்காங்க. இந்த பக்கம் எடிட்டர் காப்பாத்திருக்காரு. இந்த பக்கம் மியூசிக் டைரக்டர் அனிருத் காப்பாத்திருக்காரு. இந்த 3 பேர் தான் லோகேஷ் கனகராஜ காப்பாத்துனது. மத்தபடி லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் சொல்லவே முடியாது. பத்தாததுக்கு அந்த பக்கம் அன்பறிவு. அவரு ஒரு பக்கம் காப்பாத்திருக்காரு. மத்த இவங்க 4 பேர தவிர லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பேரு மட்டும் தான் போட்டிருக்காரு தவிர, இவங்க 4 பேர் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய தூணா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரி, லோகேஷ் கனகராஜ் தான் கேப்டன், டைரக்டர். ஆனா இவர் சொன்னதா செஞ்சிருப்பாங்க. இவர் கதைன்னு பார்த்தா படு கேவலமான கதை, படு மொக்கையான கதை. நம்ம ஊர்ல வெட்டியான வேலை செய்றவர குழி நோண்டி முதல்ல புதைப்பாங்க. இப்ப கொஞ்சம் கரண்ட் வந்துருச்சு. ஏன்னா, இப்ப வந்து நெறைய வந்து இடங்கள் இல்ல. சிட்டில பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ப இறந்தவங்கள அடக்கணும் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இப்ப கரண்ட்ல வச்சோன்னா கரண்ட் பஸ்ஸும் ஆயிடும். அது போக வரும். இப்ப சத்யராஜ் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு அது வந்து இன்னும் அ மாசுபடாம கரண்ட்லயே கருகி உருகி போற மாரி ஒரு கருவிய கண்டுபிடிப்பாரு. அது வந்து கவர்மெண்ட் ஏன்னா இது வந்து ஓகே. எங்களுக்கு ஓகே. இதே வந்து யாராவது ஒருத்தர் கெட்டவங்க கிடைச்சா, அந்த கெட்டவன் வந்து மத்தவங்கலாம் பஸ்மமாக்கிடும். அது யாருன்னு என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால இது வந்து வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா, அத அப்படியே கெட்டவன் கையில நாகார்ஜுனா அவர் கையில போய் மாட்டி, சத்யராஜ் அவங்க குடும்பத்தோட மாட்டி, சத்யராஜ் ஒரு கட்டத்துக்கு மேல இறந்துறாரு. அத காப்பாத்த வர ரஜினி. ரஜினி வந்து அவங்க சத்யராஜ் பொண்ணுங்கள காப்பாத்துனாரா? சத்யராஜ் கொன்னவங்கள பழி வாங்குனாரா? இதுதான் கூலி படத்தோட கதை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நண்பன் சத்யராஜ் கொன்னவங்கள பழி வாங்க வரார் ரஜினி. அது எப்படி கண்டுபிடிக்கிறார் பார்த்தீங்கன்னா, அதான் இப்போ வந்து அவர் ஹார்பர்ல வந்து ஒரு விஷயமா அந்த இத சொன்னேன் இல்லையா? அந்த க பொணம் எரிக்கிற மிஷின கண்டுபிடிச்சு, அ ஹார்பர்ல அவங்களுக்கெல்லாம் அந்த ஹார்பர்ல சாவடிக்கிறவங்க, கொலை பண்றவங்க எல்லாரையும் வந்து இவரு வந்து பஸ்மம் ஆக்குவாரு. அதனால வந்து சத்யராஜ் யார் கொன்னாங்கன்னு சொல்லி ஹார்பர் வராரு. ஒரு துப்பு கிடைக்குது. துப்பு மூலியமா ஹார்பருக்கு வராரு. ஹார்பர்ல யார் பார்த்தீங்கன்னா, டான் பார்த்தீங்கன்னா, நம்ப மலையாள சூப்பர் நடிகர் சோபி தான் வந்து பயங்கரமான ஹார்பர்ல கட்டி
அவங்க எல்லாருமே வந்து கட்டி ஆள்றவரு. அவர் தான் பயங்கரமான டானா காட்டுவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டானுக்கு டான் அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு மேல யாருன்னா நாகார்ஜுனா தான். அவர் தான் வந்து நம்ம ஆர்பர டோட்டல் கண்ட்ரோல். அது இல்லாம இல்லீகலா பல விஷயங்கள் பண்ணுவாரு. அ ஆர்கான் கடத்துறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, இந்த மாரி பல விஷயங்கள் பண்ணுவாரு. அதெல்லாம் வந்து ரஜினிகாந்த் கண்டுபிடிச்சு யார் யாரு ஒவ்வொருத்தரா போவாரு. நாகார்ஜுனாக்கு மேல ஒரு டான் யார் வராங்கன்னா, கிளைமாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அமீர் கான் வராரு. இப்படி டானுக்கு மேல டான் 3 டான் இருக்காங்க. சரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு படம் போயிட்டே இருக்கு. ரவுடிங்க வராங்க, அடிக்கிறாரு, தும்சம் பண்றாரு. ரவுடிங்க வராங்க. ஒவ்வொரு முறையும் ஸ்ருதிஹாசன் காப்பாத்திட்டே வருவாரு. ஒரு கட்டத்துக்கு மேல என்னடா இது? நம்ம எங்கடா இது உபேந்திரா காணோம், அமீர் கான காணோம்னு நம்ம தேடின்னு இருக்கிறப்போ, கிளைமாக்ஸ் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி உபேந்திராவ காட்டுறாங்க. ஓ கடைசியா வந்து கிளைமாக்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேல ரஜினி வந்து, "ஏய் நாங்க யார் தெரியுமா? நாங்க கூலியா வேலை செஞ்சோம். ஒரு 18 பேர காப்பாத்துனோம்" அப்படின்னு சொல்லி உபேந்திரா வராரு. உபேந்திரா வந்து அங்க ஒரு ஃபைட் உபேந்திராக்கு. கிளைமாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் படம் முடியறதுக்கு முன்னாடி நம்ம அமீர் கான் என்ட்ரி ஆகுறாரு. அவரு பார்த்தீங்கன்னா, எங்க நாகார்ஜுனா டானுக்கு இல்ல டானு. எங்க நண்பன் நாகார்ஜுனா கொன்னுட்டேன். நான் உன்ன கொன்ன பிறகு பார்த்தா, கடைசியில ஒரு கிளைமாக்ஸ். "ஆ நீதானா அது?" அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் ஃபிளாஷ்பேக். அப்புறம் அமீர் கான், உபேந்திரா, ரஜினிகாந்த் 2, 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி முடிச்சுறாங்க அந்த படத்த. ஆனா உண்மையிலேயே ரஜினி வந்து இந்த வயசுல, அதுவும் 50 வருஷம் சினிமாவுல ரஜினி பார்க்கறதுக்கும் இப்பவும் நேர்ல வந்து ஆடியோ லான்ச்ல வந்து அவரு வேற மாரி வருவாரு. ஆனா, அப்படியே ரஜினி வந்து சுறுசுறுப்புக்கு, ஹெங்கா அந்த டயலாக் டெலிவரி ஆகட்டும், இன்னும் ரஜினி பழைய ரஜினி மாறாம அவ்ளோ சூப்பரா நம்ம கண்ணு முன்னாடி அவ்ளோ அழகா இருக்காரு. உண்மையா ரஜினி வந்து 50 வருஷம் தமிழ் சினிமா வந்து இந்த படம் பார்க்குறப்போ ரஜினிக்காக நம்ம திருப்தியா, சந்தோஷமா பார்த்துட்டு வந்தோம். ஆனா, லோகேஷ் கனகராஜுக்காக படம் நொந்து நூலாய் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு. காரணம் என்னன்னா, படம் ஸ்க்ரீன் பிளேல பார்த்த சீனே பார்த்த மாரி. ஒவ்வொரு சீனும் பார்த்து, பார்த்து அப்படியே வந்து ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் படத்திலே இந்த எஃபெக்ட் அங்க பார்த்தோமாப்பா, ஏற்கனவே மாஸ்டர்ல பார்த்தோம்பா, ஏற்கனவே விக்ரம்ல பார்த்தோமா இந்த சீனு. அப்படியே டிட்டோவா அப்படியே அச்சு ஒவ்வொரு சீனும் அதர பழசான சீன் தான் எல்லா சீன்லயுமே இருக்கு. வழக்கமா ரஜினி ஒரு கதைய எடுத்து ஒரு கதைக்குள்ள அழகா ஸ்டோரி கொண்டு போன பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே ஏதோ சுமாரா போச்சு. செகண்ட் ஹாஃப் அதே ரிப்பீட் ஆயி, இவரு நாகார்ஜுனா பையன இவரு பார்க்கறது, அவன இவன கொல்றது, படம் ஃபுல்லா சுருதிஹாசன தொரத்தி தொரத்தி ரவுடிங்க தொரத்துது, இவரு காப்பாத்திட்டு இதையே பொழப்பா போச்சு படம் ஃபுல்லா. கதைன்னு ஒண்ணுமே கிடையாது. கருன்னு ஒண்ணுமே கிடையாது. சரி போலீஸ்ன்னு ஒண்ணு இந்த படத்துல எதுக்கு தேவையே இல்லன்னு நெனச்சுட்டாரா என்னன்னு தெரியல. பல கேங்கு அடிச்சுக்குது, சாவடிக்குது, கொல்றானுங்கோ, துப்பாக்கி சண்டை, ஹார்பர்ல துப்பாக்கி சண்டை, சிட்டியில துப்பாக்கி சண்டை, ஆ வெளிய இதுல ஒரு மேன்சன்ல துப்பாக்கி சண்டை. இந்த மாரி பல இடத்துல துப்பாக்கி சண்டை, வெட்டு, குத்து, கொலை நடக்குது. போலீஸ்ன்னு ஒண்ணு இந்த படத்துல கிடையவே கிடையாது. போலீஸுக்கு வேலையும் கிடையாது. அந்த மாரி ஒரு உலகத்துல இந்த படம் எடுத்திருக்காங்க. போலீஸே இல்லாத உலகம், சட்டமே இல்லாத உலகம், நீதியே இல்லாத உலகம். அப்படி ஒரு உலகத்துல இந்த படம் பார்த்தேன்னா, அப்படி பார்த்தா கூட நமக்கு போர் அடிக்குது கொஞ்சம். என்னன்னு கேட்டீங்கன்னா, கதை இல்ல, கருவும் இல்ல. ஓகே சண்டை ஃபைட்டு முடிஞ்சோனே ஒரு சீனு. சூர்யாஸ்ன்னு ஒரு சீனு. அப்புறம் இந்த சோபி வந்து எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு லவர். இந்த படம் இவ்வளோ கேவலமான மொக்கையா போனதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு லவராம். அந்த லவர் 2 பேரும் வந்து ஏற்கனவே போலீஸ் ட்ரெய்னிங் ஆகி வந்து ரிஜெக்ட் ஆனவங்களாம். ரிஜெக்ட் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இங்க வந்து ஒரு அதுவும் ஹார்பர்ல நாகார்ஜுனோட சேர்ந்து இல்லீகலா அவங்க அவ்ளோ கோடி பணத்த சுரண்டுறாங்களாம். நாகார்ஜுனா ஏற்கனவே பயங்கர பிரில்லியன்ட். நாகார்ஜுனா ஆக்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கு. அவர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. அவரே பயங்கர பிரில்லியன்ட் டானு. அவருக்கு கீழ இருக்கிற சோபி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரே ஒரு லவ்வர வச்சுக்கின்னு பல 1000 கோடி சுருட்டுவாராம். பல 1000 கோடி கொள்ளையடிக்க போறான். இவரு நாகார்ஜுன தெரியாம பல இல்லீகலா வேலை செய்வாராம். இவரு டானுக்கு மேல டானா அவரு. எப்பா சாமி! டேய்! அவர் சாதாரணமா ஒரு வீடியோ வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. இவங்க எவ்வளோ இல்லீகலா பண்றது தெரியாதா? அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய டான் பையன சாவடிச்சுடுறாங்களா, திருப்பி அவன போய் இவரு சாவடிக்க போறான். திருப்பி இவர கூட்டிட்டு வந்து அவர சாவடிக்க போறான். இந்த மாரி மொக்க சீனுங்க பார்த்து, பார்த்து சலிச்சு போன சீன் தான் படம் ஃபுல்லா இருக்கு. இந்த படம் கூலி வந்து ரொம்ப, ரொம்ப சுமாரானதுக்கான இந்த மாரி சீன் தான். ஏன்னா வந்து அவர் வில்லனா ஒரு முறை ஏத்துக்கலாம். அவர சாவடிச்சுட்டு பொழச்சு திருப்பி எழுந்து வருவாராம். திருப்பியும் வந்து அவர வந்து சுருதிஹாசன் நாய் சங்கிலி மாரி தெரு தெருவா சுத்திட்டு போறான் அவரு. இவங்க போய் பின்னாடி பிடிப்பாங்களாம். அதுவும் அந்த ரயில் சண்டை. சுருதிஹாசன் காப்பாத்த போறப்ப இந்த மாறன் சாவறாரு அந்த பக்கம். கூட அடியல் சாவறானுங்க. அதெல்லாம் அப்புறம் சார்லி சாவறாரு. இதெல்லாம் வெத்து வேட்டான டெத்து. அதெல்லாம் படத்துக்கு எந்த சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். அந்த மாரி வந்து படத்துல அங்கங்க எல்லா இடத்துலயுமே ரஜினிகாந்த தவிர எல்லாருமே வேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் ஓகே அவர் படம் ஃபுல்லா வரதுனால அவர் பார்க்குற மாரி நமக்கு சந்தோஷமா இருக்கு. உபேந்திரா வேஸ்ட்டு, சத்யராஜ் வேஸ்ட்டு, சூர்யாஸ்ன்னு பார்க்கவே முடியல, பார்க்கவே சகிக்கல. அந்த அம்மா வந்து அப்பாவும் பொண்ணும் ஐய்யய்யோ! சென்டிமெண்ட்லாம் நமக்கு ஒட்டவே இல்ல சுத்தமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அமீர் கான் பாவம் 10 நிமிஷம் தான் வராரு. அவருக்கு என்ன கதை கேட்டு இந்த படத்துக்கு ஒத்துக்கினாருன்னு தெரியல. அவருக்கெல்லாம் பணம் கிடையாது. பணம் இருக்குது. கோடி கோடியா பணம் இருக்குது. லட்சக்கணக்கில பணம் இருக்குது. அதெல்லாம் இந்த படத்துக்கு ரஜினிக்காக மட்டும் தான் ஒத்துன்னு போறாரு பாவம். அவர் என்னன்னே தெரியாம வந்து ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போறாரு.
உபேந்திரா எவ்வளோ பெரிய ஆக்டர் உண்மையிலே கன்னடா சூப்பர் ஸ்டார் அவர். அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரே ஒரு ஃபைட்டு கடைசியில் கை கட்டி இப்படி அடியால் மாதிரி நிற்க வச்சுட்டாங்க. அதுவும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறது, இவ்வளோ கத்தி கத்தி இந்த படத்தில் கூலி ஒரு ரஜினி படம் ஒரு 50 வருஷம் தமிழ் சினிமா நிறைவு பண்ணியிருக்காரு. இது யாரை சொல்லணும், லோகேஷ் கனகராஜ் எதாவது சொல்லணும். சன் பிக்சர்ஸ் பாவம் கலாநிதி மாறன் வந்து ஒரு 1000 கோடி போனோம். கனடாவில் 1000 கோடி தொட்டாங்க, ஆந்திராவில் 1000, 1500, 2000 கோடி தொட்டாங்க, ஹிந்தியில் 1000 கோடி போயிட்டே இருக்காது. ஆனால் தமிழில் தான் 1000 கோடி எந்த படமும் இல்லை. நீ எவ்வளோ ஆர்டிஸ்ட் வேணாலும் போட்டுக்கோ, கூலி படம் வந்து 1000 கோடி தொடணும்னு காசு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருக்காரு. ஆனால் கடைசியில் இவர் பார்த்தீங்கன்னா அமீர்காரனே அடியாளாக்கி விட்டார், உபேந்திராவை அடியாளாக்கி விட்டார், சோபியை வில்லத்தனமாக காமிச்சிட்டு அது மொக்க வில்லனா மாற்றி விட்டார். ரஜினிகாந்தை வந்து படம் ஃபுல்லாக அப்படி மனுஷன் பாவம் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. அதனால தான் இந்த ட்ரெய்லர் லான்ச்சில் லோகேஷ் கனகராஜ் ரஜினி வச்சு செஞ்சதுக்கு காரணம், இவ்வளோ மொக்கத்தனமான ஒரு படம் எடுத்திருக்க லோகேஷ், இது நியாயமா அப்படின்னு நமக்கு சொல்லாமல் சொல்லியிருக்காரு. உண்மையிலே இந்த படத்துக்கு இன்னொரு ஆறுதல், அனிருத்தோட மியூசிக் அங்கங்கே வருது, அப்படியும் பழைய பாட்டு 2, 3 பாட்டு போட்டு விட்டாரு. ஆனால் இருந்தாலும் இந்த ஃபைட்டுக்கு ஒரு ஃபைட்டு ரசிக்கலாங்க, 2 ஃபைட்டு. இப்போ நாகார்ஜுனும் ரஜினிகாந்த் போகிற ஃபைட் நல்லாயிருக்கும், அதை ரசிக்கலாம். ஆனால் அது மாதிரியே படத்தில் ஒரு 10 ஃபைட்டு ரசிக்க முடியுமா? அது நமக்காக வந்து படம் ஃபுல்லாக ஃபைட்டு. அன்பறிவு நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு ஃபைட்டு 2 ஃபைட் ரசிக்கலாம், படம் ஃபுல்லாக ஃபைட் ரசிக்க முடியல. ஆனால் அதுக்கப்புறம் அனிருத் 2, 3 பாட்டு நல்லாயிருக்கு. இந்த மோனிகா பாட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறப்போ. ஆனால் இதில் என்ன மைனஸ்னா, பூஜா ஹெக்டே வந்து ஒரு பாட்டுக்கு ஆடி இருக்காங்களேன்னு. ஆனால் அவர் சொன்ன மாதிரியே இந்த படத்தில் அவங்க ஒரு ராசி இல்லாத ஆளா என்னன்னு தெரியல. இந்த படத்தில் அவங்க நடிச்ச பிறகு எனக்கு கொஞ்சம் அந்த படம் பார்க்குறப்போ டவுட், இது தேராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி சூர்யாசின் படம் நடித்த எல்லா படமும் சூர்யாசின் நடிச்சதெல்லாம் வந்து ரொம்ப சுமாராக ஆவரேஜ் தான் போயிருக்கு. இந்த படம் சூர்யாசின் இருக்கு, இந்த படம் தேருமான்னு நினச்சேன். அதுவும் ரொம்ப நான் நினச்சது சரியாக போச்சு, தேராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அனிருத் இந்த படத்தை காப்பாற்றிருக்காரு, கேமராமேன் இந்த படத்தை காப்பாற்றிருக்காரு. நான் இப்போலாம் கொஞ்சமாவது ரஜினியை பாராட்டுறதுக்கு காரணம் அந்த கேமராமேனும் அனிருத்தும் எடிட்டர் தான். மற்றபடி பீஸ்ட்லாம் வந்து அப்பா, லோகேஷ் கனகராஜாக தியேட்டர் பக்கமே போகக்கூடாது, ரஜினிக்காக ஒரு முறை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.